மார்க்கெட்டே அவுட்டு, வேற ஒரு ஹீரோவை பாருங்க அப்படின்னு விஜயகாந்தை நம்பாத தயாரிப்பாளர் ஒருத்தர்கிட்ட விஜயகாந்த் தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு எஸ் ஏ சந்திரசேகர் சொல்லி விஜயகாந்தை வச்சு எடுத்த ஒரு படம் சிக்ஸர் அடிச்சிச்சு. அந்த படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவில் இன்றைக்கி சாதிச்சிருக்க நடிகர்களில் 90% நடிகர்கள் பல சோதனைகளுக்கு அப்புறம்தான் பெரிய லெவலில் சாதிச்சிருக்காங்க. அப்படி சாதித்த நடிகர்களில் விஜயகாந்தும் ஒருத்தர். இனிக்கும் இளமை அப்படிங்கிற படத்தின் மூலமாக திரையுலகிற்கு அறிமுகமான விஜயகாந்த் அதுக்கப்புறம் சில படங்களில் நடித்தார். ஆனால் அந்த படங்கள் எதுவும் பெரிய அளவுக்கு வெற்றி அடையலை. அப்படி இருந்த விஜயகாந்தோட வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு திருப்புமுனையை கொடுத்த ஒரு படம் அப்படின்னா எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளியான சட்டம் ஒரு இருட்டறை அப்படிங்கிற படம் மகத்தான வெற்றி பெற்றதோட 100 நாட்களுக்கு மேலே திரையரங்குகளில் ஓடுச்சு. இயக்குனராக எஸ் ஏ சந்திரசேகர் வாழ்க்கையில் திருப்புமுனையை ஏற்படுத்தின படமும் கூட. இந்த படத்துக்கு அப்புறம் எஸ்ஏசி இயக்கத்தில் PS வீரப்பா தயாரிப்பில் நெஞ்சிலே துணிவிருந்தால் அப்படிங்கிற படத்தில் விஜயகாந்த் நடிச்சிருந்தார். இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையலை. ஆனால் அதே சமயம் இந்த படம் பெரிய அளவுக்கு தோல்வியும் அடையலை. அந்த படத்தை தொடர்ந்து நடிகர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த பட்டணத்து ராஜாக்கள், சாதிக்கொரு நீதி, ஆட்டோ ராஜா, சட்டம் சிரிக்கிறது, சட்டம் ஒரு விளையாட்டு, நீதி பிழைத்தது, தொடர்ந்து இந்த 6 படங்களும் தோல்வி அடைஞ்சு மார்க்கெட் சரிஞ்சு பட வாய்ப்புகள் எதுவும் இல்லாத நிலைக்கு விஜயகாந்த் தள்ளப்பட்டார். விஜயகாந்த் எப்படி தொடர் சரிவை சந்திச்சாரோ அதே மாதிரி எஸ் ஏ சந்திரசேகரும் தொடர் சரிவை சந்திச்சார். சட்டம் ஒரு இருட்டறை படத்துக்கு அப்புறம் எஸ் ஏ சந்திரசேகர் எடுத்த எந்த படமுமே ஓடவே இல்லை. இந்த சூழ்நிலையில் PS வீரப்பாவோட தயாரிப்பு நிறுவனத்தில் எஸ் ஏ சந்திரசேகரை வச்சு ஒரு படம் எடுத்து தயாரிக்க முடிவு பண்ணுறாங்க. அப்படி எடுக்க போகிற படத்துக்கு யாரை ஹீரோவாக நடிக்க வைக்கலாம் அப்படின்னு எஸ்ஏசி யோசிச்சுட்டு இருக்காரு. நிலையில் தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்த இயக்குனர் அப்படிங்கிற முத்திரை எஸ் ஏ சந்திரசேகர் மேலே குத்தப்பட்டதுனால அப்போ இருந்த முன்னணி நடிகர்கள் யாரும் அவரோட படத்தில் நடிக்கிறதுக்கு அவருக்கு கால்ஷீட் கொடுக்கல. வேறு வழி இல்லாமல் எஸ் ஏ சந்திரசேகர் திரும்பவும் விஜயகாந்த்கிட்டே போனார். ஆனால் விஜயகாந்தை ஹீரோவாக வச்சு படம் எடுக்கிறதில்ல. படத்தோட தயாரிப்பாளரான PS வீரப்பாவுக்கு உடன்பாடு இல்லை. மார்க்கெட்டே காலி ஆகிட்டு அவரை போய் இந்த படத்தில் ஹீரோவாக போடணும்னு சொல்கிற அப்படின்னு PS வீரப்பா எஸ் ஏ சந்திரசேகர்கிட்ட கேட்குறாரு. இந்த சமயத்தில் எஸ்ஏசி ஒரு துணிச்சலான முடிவு எடுக்கிறாரு. விஜயகாந்தை வச்சு உங்களுக்கு நான் படம் பண்ணி தரேன், ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எனக்கு வெறும் 10,000 ரூபா கொடுங்க, விஜயகாந்துக்கும் 10,000 கொடுங்க, படம் முடிஞ்சு வியாபாரம் ஆன அப்புறம் சம்பளம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு எஸ் ஏ சந்திரசேகர் வாக்குறுதி கொடுக்குறாரு PS வீரப்பா கிட்ட. இந்த கதையை பற்றி விஜயகாந்த் கிட்ட எஸ் ஏ சந்திரசேகர் சொன்னோன்னே விஜயகாந்தும் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. இப்படி எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் உருவான படம் தான் சாட்சி. இந்த படம் வெளியாகி 100 நாட்களை கடந்து திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடுச்சு. இந்த படத்தோட வெற்றி விஜயகாந்தை திரும்ப ஒரு பிஸியான ஹீரோவாக ஆக்குனுச்சு. சாட்சி படத்தோட மகத்தான வெற்றிக்கு அப்புறம் PS வீரப்பா, எஸ் ஏ சந்திரசேகர், விஜயகாந்த் கூட்டணியில் உருவான இன்னொரு படம் தான் வெற்றி. இந்த படமும் வெளியாகி 100 நாட்களுக்கு மேலே திரையரங்குகளில் ஓடுச்சு. ஆட்சி, வெற்றி 2 படங்களோட தொடர் வெற்றியை தொடர்ந்து மற்ற தயாரிப்பு நிறுவனங்களும் இயக்குநர்களும் அவங்களோட படங்களில் விஜயகாந்தை நடிக்க வைக்கிறதுக்கு போட்டி போட்டாங்க. சாட்சி படத்தோட வெற்றிக்கு பிறகு அடுத்த 20 வருஷம் தமிழ்நாட்டில் முன்னணி நடிகர்களில் ஒருத்தராக விஜயகாந்த் இருந்தார். இந்த காலத்தில் நடிகர் ரஜினிகாந்துக்கு அடுத்தபடியாக முக்கிய நடிகர்களில் ஒருத்தராக விஜயகாந்த் இருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.